எடுத்துக்கிட்டேன். சரி, எப்படி போறோம்? பஸ்ஸா ஆட்டோவா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி போலாம்? ஏ சவுண்டு, வாடி. என்ன காலையில இந்த பக்கம்? அம்மா பொங்கல் பண்ணாங்க, குடுக்க சொன்னாங்க. சரி, கிளாஸ் போலியா அன்னைக்கு நீ? எனக்கு இன்னைக்கு லீவுடி, இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சது. ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, இவ என் ஃப்ரெண்டு பூஜா. ஹாய். நம்ம காலேஜ் தான். அவ என் ஃப்ரெண்டு ராகவி. ஹாய். சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்கா. சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் பாக்ஸ் மாத்தி எடுத்துட்டு வரேன். நீங்க சவுண்டோட எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டு? நானும் சவுண்டும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓ, ஓகே. நான் அவளோட ஆன்லைன் ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமா ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓ, நீங்க தான் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் பூஜாவா? உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா அவ. ஓ, என்ன ஓ, நல்லா ஹாப்பியா ஜாலியா சொல்லுங்க. இனிமே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஏதோ சரியில்லையே, என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இல்ல, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இதுக்கா இவ்ளோ டென்ஷன் உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா ஜாலியா அசால்ட்டா போயிட்டு வாங்க. ஏங்க, சவுண்டுக்கே நம்ம தான் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்தது தெரியும்ல. அவ ஆன்லைன் தானே சொன்னா. ஆன்லைன்ல தான் சீட் அப்ளை பண்ணது, பட் மற்ற ப்ராசஸ்லாம் நம்ம தான். ஓ, ஓகே ஓகே. காலேஜ் போறதெல்லாம் சும்மா பார்லருக்கு போயிட்டு வர மாதிரி ஜாலியா போயிட்டு சும்மா ஜாலியா வரணும். உங்க ஸ்டடீஸ் எப்படி போகுது? நம்மளுக்கு போகுது, அப்படியே ஜாலியா போகுது. அப்படியே மாசா போயிட்டு அப்படியே கிளாஸா வந்துருவோம். அதெல்லாம் ஓகே. படிப்பீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். சவுண்டு தான் இந்த எக்ஸாம் டைம்லலாம் ஃபுல் சப்போர்ட், ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவா. உங்களுக்கும் நல்லா சப்போர்ட்டா இருப்பா, பயப்படாதீங்க. அப்படியா? ஓகே ஓகே. அப்படி என்ன சின்சியரா பேசிட்டு இருக்கீங்க? இந்தா உன் டப்பா. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன், பார்த்து போங்க. ஏங்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாலியா இருங்க. ரிட்டர்ன் வந்துட்டு கால் பண்ணு. பை. அப்படி என்ன பேசுன? உன் ஃப்ரெண்டு சமடி. அப்படி என்ன பேசுனா அவ? நான் ரொம்ப நர்வஸா இருந்தேனா, இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் டே இல்ல, அதான் நிறைய அட்வைஸ் பண்ணா. அட்வைஸ் பண்ணாளா? அவளே ஸ்கூல் தான் படிக்கிறா. ஸ்கூலா? என்ன கிளாஸ்? இந்த வருஷம் தான் 10th. அவகிட்ட போய் அட்வைஸ் கேட்டேன்னு சொல்ற? லூசு. 10th-ஆ? எந்த Dress எடுக்கிறது? இந்த Dress நல்லா இருக்கா பாரு. நல்லா தாண்டி இருக்கு. ஐயோ, என்ன ட்ரெஸ் காட்டு. வாமா குட்டி பொண்ணு. வந்துட்டமா பெரிய பொண்ணு. ஏய், நானே எந்த Dress எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற கடுப்பேத்திட்டு. அதான் பெரிய மனுஷன் வந்துட்டால, இவகிட்ட வேணா காட்டு, ஏதாவது நல்லதா எடுத்தாலும் எடுப்பா. ஹலோ ஹலோ ஓல்ட் கேர்ள்ஸ், நம்மலாம் இப்போ நியூ ஃபேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க இப்போ எப்படி செலக்ட் பண்றேன். இது கொஞ்சம் ஒல்லியா இருக்கா, இது சூட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்காது. சுமாரா இருக்கும் இது. என்னடி? அவ்வளோதான். எப்படி 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சோம். இதுக்கு உட்காந்து இவ்வளோ நேரம் பிடிங்க. டியூஷனுக்கு டைம் ஆகுது. காட்டு காட்டு, என்ன எடுத்திருக்கா? நல்லதா இருக்கு. ஏய், ரேட்ட பாருடி. என்னடி இவ்ளோ? வரட்டும் இன்னைக்கு. ஏய், உன் புண்ணியத்துல நான் பாஸ் ஆயிருவேன்னு தோணுதுடி. ரொம்ப தலங்க தலங்க தலங்க. என்னடி இவ? என்ன நல்ல வேலைடி, நீ சொன்ன क्वेश्चंसனால தான் ஓரளவு பாஸ் ஆயிருவேன்னு நம்பிக்கை வந்துச்சு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் அந்த क्वेश्चन தான் வரும்னு? அது இவங்க மாமா தானே உங்க காலேஜுக்கு क्वेश्चन பேப்பர்லாம் பிரிண்ட் அடிக்கிறாரு, அதனால தான். என்ன சவுண்ட் சொல்லவே இல்ல பத்தியா? அவ தான் சொல்றானா, நீயும் நம்பிக்கிட்டு இருக்க? வாயடி, சும்மாவே இருக்க முடியாதா உன்னால? நீ பாஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் 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 இப்படி நான் சொல்ற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு சவுண்ட் கிட்ட கேள்வி கேக்குறீங்களே, சூப்பர். சி. ஏய், 2 பேர் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? அதுவும் யூனிஃபார்ம் கூட மாத்தாம வந்திருக்க. ஏய், இன்னைக்கு ஸ்கூல் வந்து ஆஃப் டே டி, அதான் உங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தேன். இரு இரு இரு, இன்னைக்கு வீக் டே தானே, உனக்கு எப்படி ஹாஃப் டே விட்டாங்க?
எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. என்ன 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 சந்தேகம் வருது? நான் என்னமோ ஸ்கூல்ல கிளாஸ் நடக்கும் போதே அப்படியே அமைதியா யாருக்கும் தெரியாம விண்டோ வழியா எகிரி குதிச்சு காரிடர் வழியா வந்து அப்படியே கிரவுண்ட் வழியா பின்பக்கம் கேட்டுக்கு போய் அங்கேருந்து 10 அடி செவரை எகிரி குதிச்சு வீட்டுக்கு போனா மாட்டிப்பனே நீங்க வந்து உட்காந்துருக்க மாதிரி பேசுறீங்க. புரியல எனக்கு. எனக்கும் புரியலையே. இதுக்குதான் நான் இங்க வரதே இல்ல. சவுண்டே, நான் கோவமா கிளம்புறேன். அவ ஏதோ சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு பேசிட்டு இருக்க. ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, எனக்கு பசிக்குது, நான் ஆர்டர் பண்றேன். சாப்பிடுறீங்களா இல்லையா? கரெக்ட். பயங்கரமா பசிக்குது. பசிக்கும் போது சாப்பிட்டாதான் நிம்மதியா இருக்கும். அதுவும் நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏன்? சாப்பிடும்போது தானே உங்க வாய் வேலை செய்யும். அப்பதானே என்ன எதுவும் கேள்வி கேட்காம இருப்பீங்க. ஏய், நீ ரொம்ப பேசுற. இங்க பாரு சவுண்டு, எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு. நீ கேளு. எனக்கு தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் வாய் மூடுங்க. ஏய், பன்னீர் பட்டர். ஐயோ, என்ன உங்க அம்மா கால் பண்றாங்க? அப்புறமா பேசுடி. நீ சாப்பிடு. அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க ஆண்டி. சௌந்தர்யா, ராகவி இங்க வந்திருக்காளாமா? என்னாச்சு ஆண்டி? மேடம் இங்கதான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஸ்கூல் கட் அடிச்சிட்டு எங்கேயோ வெளியில போயிட்டான்னு சொன்னாங்க. அங்கதான் இருக்காளா? வரட்டும் வரட்டும். இங்கதான் இருக்கா. நீங்க போனை வைங்க, அவளை பொளக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு டவுட்டா இருக்குன்னு. நீதான் கேட்கவே இல்ல. சவுண்ட், இவங்கள நம்பாதீ. நான் சொல்றத கேளுறி. என்ன ஆச்சு? நிறுத்துறி. நீ சொல்றத கேட்டு கேட்டு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்களே பசியில தலைவலியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போய் பேசுறியா? அந்த கோவத்தை எங்கேயாவது போய் நல்லா கொட்டணும்ல. அதுக்கு உன்னைய போட்டு இப்ப பொளக்க போறோம். என்ன ராகவி, வால் படம் ரொம்ப முக்கியமே. ஏய், எங்கால் படம்லாம் மொக்கல்ல. அது ஆன்லைன்ல சில தற்கூறிங்க எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. எங்க ஆள்னாலே சூப்பர் தான். நீ கொஞ்சம் சொன்னாங்க படம் சூப்பரா இருக்குதுன்னு. நீ என்ன நம்பலனா இதோ பூஜா கேளு. என்ன கேட்கணும்? பூஜா, என்னங்க? ஒண்ணும் இல்ல. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அதானே. இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு சொல்லுங்க. சவுண்டு, என்னோட எக்ஸ் இருக்கான்ல. இன்னும்மா இருக்கா? ஏய், இப்ப அவனுக்கு என்ன போ? இல்ல, அவன் இப்போ ஃபோன் பண்ணி உன்னை நான் திருப்பி லவ் பண்ணும் போல இருக்கு. என்னால நீ இல்லாம இருக்க முடியல. கண்டிப்பா என்ன நீ திருப்பி லவ் பண்ணி தான் ஆகணும், அப்படி இப்படின்னு பேசுறான்டி. எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாம தான் பிரேக்கப் ஆச்சு. ஆனா இப்ப திருப்பி திருப்பி வேற ஃபோன் பண்றானா. என் அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. ஏங்க, இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க? என்ன இதுக்கெல்லாமான்னு என்னமோ கேஷுவலா கேக்குற? இது மட்டும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க இப்பயே இங்க இருந்து கிளம்ப சொல்லுவாங்க. தெரியுமா உனக்கு? இங்க பார், நீ எதுக்கும் பயப்படாத. இத பத்தி நம்மளே பேசி முடிச்சிடலாம். ஐயோ, பேசினேனே. பேசினாலும் அந்த லூஸ் திருப்பி திருப்பி அவன் பேசுறதே பேசிட்டு இருக்கான். ஏங்க, போனை போடுங்க, நான் பேசுறேன். ஏய், என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதெல்லாம் நாங்களே பேசிக்கிறோம். நீ வேற சின்ன பொண்ணுமா, இவங்கிட்ட எல்லாம் பேசி நீ ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்க போற. வேணாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க போனை போட்டு கொடுங்க. இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. என்ன நம்புங்க. போனை போடுங்க. பேசிட்டு வரேன். என்ன பேசுறா தெரியல. பேசுங்க. ஹலோ, பாரு. ஓகே, தேங்க்யூ. என்னடி பேசுன? இனிமே உன் லைஃப்ல வரவே மாட்டேன், உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், அப்படி இப்படின்னு பேசுறான். உண்மையே சொன்னேன். என்ன உண்மைன்னு சொல்ல. அதான் இந்த பிரச்சனையில இருந்து அவ உன்னை ரிலீவ் பண்ணிட்டால. நீ ஜாலியா இரு போ. ஆமாண்டி, சின்ன பொண்ணா இருந்தாலும் என் பிரச்சனையை அப்படியே தீர்த்து வச்சுட்டேன். சரி, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே நான் அப்படி சொல்ல. தேங்க்யூ. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஏய், அப்படி என்ன சொன்ன அவங்கிட்ட? அதான் சொன்னல, உண்மையா சொன்னேன். ஓவரா பேசாத. என்ன சொன்னேன்னு சொல்லு. அது நீ லவ் பண்ற பொண்ணு தங்க மகன் சமந்தா இல்லப்பா, வல்லவன் பட ரீமா சொன்னேன். பய புரிஞ்சுக்கிட்டா. கரெக்டா சொல்லிருக்க. ஆமா, அவளுக்கே நீ அப்படி சொல்லிருக்கனா? அப்ப போன வருஷம் என் எக்ஸ் கிட்ட என்ன சொன்ன? உன் எக்ஸ் கிட்ட நீ லவ் பண்ற பொண்ணு மைனா படத்துல போலீஸ் இருப்பான்ல, அவன் ஒய்ஃப் பா அப்படின்னு சொன்னேன். என்ன, உண்மையா தானே சொன்னேன்? ஒண்ணு பூஜா, சீக்கிரம் வா. வரேன். சவுண்டே. ஏய், காலங்கத்தால ஸ்கூலுக்கு போகாம நீ என்ன பண்றீங்க?
என்ன சின்ன பொண்ணு மறுபடியும் ஸ்கூல் கட்டா? ஏ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சவுண்டு. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். காலையிலே காலேஜ் கிளம்பாம என்ன பண்ணுவாங்க? வேலை மனக்கிட்டு வேலையை விட்டு இதை பார்க்க வந்தியா? ஏதோ சரியில்லதா. ஆ? நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய் என்னாச்சு? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கு. அதுக்கு ராகவியோட அக்காவா நீங்க? ஆமா மேம். என்னமா உன் தங்கச்சிக்கு ப்ராப்ளம்? மேத்ஸே சுத்தமா வர மாட்டேங்குது, மார்க்கே எடுக்க மாட்டேங்கறா. இதே மாதிரி போச்சுனா பப்ளிக்ல ரொம்ப கஷ்டமா. ஏய் என்னடி இது? இவ்ளோ கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்க. ஒழுங்கா படிக்க கூட மாட்டியா? என்னோட தங்கச்சி வந்துட்டு இப்படியா இருப்ப? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு மேத்ஸ் ஒழுங்கா வராது உனக்கு? நான்லாம் என் காலத்துல எப்படி படிப்பேன் தெரியுமா? சாரிக்கா, சாரி. சாரி என்கிட்ட கேட்டே நான் என்ன பண்றது? மேம் கிட்ட கேளு. மேம் சாரி மேம். அதெல்லாம் இருக்கட்டும், இது எப்படி சரி பண்ண போறீங்க? மேம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. வர சைக்கிள் டெஸ்ட்ல இவ 100க்கு 100 எடுக்கிறது ஏன் பொறுப்பு. இது உங்க மேல சத்தியம். என்னமா சொல்ற? இது எங்க அம்மா மேல சத்தியம். எங்க அம்மா மேல பண்ணிட்ட? இல்ல மேம், இது ராகவியோட அம்மா மேல சத்தியம். நம்ம 2 பேருக்கும் ஒரே அம்மா தான்க்கா. ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். இப்போ நான் கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. வர சைக்கிள் டெஸ்ட்ல இவ 100க்கு 100 மார்க் எடுக்கிறது என்னோட பொறுப்பு. இது ராகவி மேல சத்தியம். ஆல் தி பெஸ்ட் ராகவி. பரவாயில்ல, லெஃப்ட்ல தான் பண்றோம், பலிக்காது. ஏய், இது எப்படி போறது? வரவே மாட்டேது. இது கூட தெரியாம இவ்ளோ மக்கா இருக்க. இந்த ஃபார்முலா போட்டா இந்த ஆன்சர் போ. இது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். எங்க நான் சொன்னது திருப்பி சொல்லு. சொல்லுது. சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே மண்டையில ஏறல. போ அவகிட்ட போ. இதுல ஏதாவது புரியுதா? அதெல்லாம் தெரியும். என்ன புரியுது? போட்டனா ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல. சொல்லுங்க. a² + b² = c². தெரியுமா உனக்கு? போ. புரிஞ்சதா ஏதாவது? எல்லாம் புரிஞ்சது எனக்கு. என்ன நீ ஓவரா பேசுற? ஓவரா பேசுறியா நீ? போய் படி. ரெண்டும் என்ன சாவடிக்குதுங்க. ஆரம்பிக்கலாமா? படி. டேய் தூங்காத. உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன்? உன் உயிர் தான் இந்த பந்தயத்துல பணைய வச்சிருக்கோம். நீ நல்லா மட்டும் படிக்கல, அவ்வளவுதான். எக்ஸாம் மட்டும் பாசிட்டிவா வரல, மவளே நீயே நெகட்டிவ் ஆயிடுவ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் கரெக்டா தானே சொல்லி தரீங்க. நீங்க 2 பேரும் கரெக்டா சொல்லி கொடுத்தா நான் அப்படியே எழுதி பாஸ் ஆயிடுவேன், சரியா? ஆனா நீங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் கவனிச்ச மாதிரியே இல்லையே. நீ அங்க கவனிச்சிருந்தா இங்கே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒழுங்கா கவனிக்க துப்பு இல்லாம எங்களே கேள்வி கேக்குறியா? படிடி முதல்ல. இன்னைக்கு அவள் கண்டிப்பா எக்ஸாம் சூப்பரா எழுதிருப்பா பாரு. வந்துட்டா. வாடி வா. நீ எப்படி எக்ஸாம் எழுதுன? எக்ஸாம்ல நாங்க சொல்லி கொடுத்தது எல்லாம் வந்துச்சா? சூப்பரா எழுதுனியா? பாஸா? எல்லா क्वेश्चनும் வந்துச்சுல, எங்களுக்கு தெரியுமே. ஏய் அவளை பார்த்தாலே தெரியல, நம்ம சொல்லி கொடுத்த எல்லாம் வந்திருக்கும். சூப்பரா எழுதிருப்பா பாரு. ஏய் குட்டி பாப்பா, எங்களுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம்டா. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் வேற சொல்லணுமா? உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தேங்க்ஸ் ஒரு கேடு வேற. எனக்கு படிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னா நீங்க படிச்சப்ப இருந்த போர்ஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து நானா படிச்சிருந்தா கூட பாஸ் ஆயிருப்பேன். உங்க 2 பேரால நான் ஒழுங்காவே எழுதல. ஏய் என்ன வளவளங்கற? ஏன் புக் எது ஓம் புக் எதுன்னு கூட உனக்கு தெரியாதா? சரியா தற்குறியா? நீங்க 2 பேரும் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க 2 பேரும் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை தான் நான் படிச்சேன். உங்களால தான். சரி காம் டவுன். பாப்பா எல்லாத்தையும் விடு, பாஸ் ஆயிருவல்ல. பாஸ் கேக்குறீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லணுமா? இதே மாதிரி உங்களுக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. உங்க 2 பேரையும்
வர வர கத்தாத. என்ன என்ன மம்மி? எனக்கு மம்மி தான் அர்த்தம் தெரியும். இன்னொரு வாட்டி மம்மின்னு கூப்பிட்டா சூடு வச்சிடுவேன். இல்லம்மா. சரி, என்ன விஷயம்? டக்குனு சொல்லு. மம்மி.